உலகின் முன்னணி மின்னணு சாதன தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் ஐபோன் மற்றும் அதன் உதிரி பாகங்களை தயாரிக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் சீனாவிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் முதலீடு செய்து வருகின்றன. இந்த சூழலில் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்வு செய்ய என்ன காரணம் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொழில்துறையில் நாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வரும் தமிழ்நாடு 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி முன்னேறி வருகிறது. அதற்கு சான்றாக சர்வதேச முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றன. உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஆப்பிள் தனது ஸ்மார்ட் போன்களுக்கான உதிரி பாகங்களை 14 ஆலைகளில் தயாரித்து வரும் நிலையில் அவற்றில் 7 ஆலைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. ஃபாக்ஸ்கான் ஆலை ஸ்ரீபெரும்புதூரில் அமைக்கப்பட்டு ஐபோன், ஐபேட் தயாரிக்கப்படுகிறது. சென்னையை அடுத்த சிங்கப்பெருமாள் கோயில் அருகே 1100 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்ட பெகட்ரான் தொழிற்சாலை ஐபோன் 13, 14 சீரீஸ் ஐபோன்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கிற மாநிலங்கள்லே. அந்த அளவில் 2022-23 ஒரு $5.3 பில்லியன் இருந்த எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு 2023-24 கிட்டத்தட்ட 78% உயர்ந்து ஒரு $9.5 பில்லியன் அளவுக்கு போயிருக்குது. பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த நோக்கியா நிறுவன தொழிற்சாலையை சால்கோம் நிறுவனம் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆப்பிள் ஐபோன்களுக்கான சார்ஜர் தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. லக்ஷேல் என்ற நிறுவனம் ஆப்பிள் வாட்ச் மற்றும் ஏர்பாட்ஸ்களை தயாரிக்கும் வகையில் ஸ்ரீபெரும்புதூரில் ஆலை அமைத்து 100க்கும் மேற்பட்டோருக்கு பணி வழங்கப்பட உள்ளது. ஜாபிள் நிறுவனம் திருச்சியில் 2000 கோடி முதலீட்டில் ஆப்பிள் நிறுவன உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. எப்படி நமக்கு கார் ஈகோசிஸ்டம், கார் மேனுஃபேக்சரிங் ஈகோசிஸ்டம் நமக்கு உருவாகி இருக்கோ அதே மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் ஈகோசிஸ்டமும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக உருவாகிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் காரிடாரும் இப்போ செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹொசூர் அந்த காரிடாரும் செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டோட ஜிஆர்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் ரேஷியோ வந்து மிக அதிகமாக இருக்கிறதுனால டேலண்டட் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அவைலபிளாக இருக்காங்க. அவங்களை ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியுது. இதெல்லாம் தான் காரணம் வந்து தமிழ்நாட்டை நோக்கி இந்த நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம். வலுவான அரசியல் தலைமை, அமைதியான சூழல் மற்றும் திறமையான பணியாளர்கள் ஆகியவை பன்னாட்டு நிறுவனங்களின் முதன்மையான தேர்வாக தமிழ்நாட்டை உருவாக்கியுள்ளன. மேலும் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை காரணமாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியுள்ளன. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.